ஹாய். ரீசெண்டா ஊருக்கு போயிட்டு வரும்போது மம்மி முருங்கைக்காய் குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால இன்னைக்கு முருங்கைக்கால தான் கூட்டு செய்ய போறேன். ரீசெண்டா போனா கல்யாண வீட்ல இந்த ஒரு கூட்டு சாப்பிட்டு இருந்தேன். ரெசிபி என்னன்னுலாம் தெரியாது. நான் டேஸ்ட் பண்ணத வச்சு குத்து மதிப்பா எல்லாத்தையும் போட்டு கிளற போறேன் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முருங்கைக்காவை தோல் நீக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன சைஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாய் அடுப்புல வச்சு ஆயில் ஊத்தி காய்ச்சதும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து தேவைக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமா வதக்கிட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போனதும் ஒரு நறுக்கின தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங்க போட்டு விடலாம். சைட்ல ஒரு கைப்பிடி தேங்காய் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் காலி ஆயிட்டு இனி வாங்கினா தான் உண்டும். அதனால கொஞ்சமா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுல மசாலாவை என்ன சேர்த்திருக்கோம்னா மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த கலவையை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடும். நல்ல டேஸ்டியா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கிறேன். லிங்க் கீழே கொடுக்குறேன். அப்ப இன்னொரு மீட் பண்ணட்டா. பை.